ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பயோ இன்ஆர்கானிக்ல ஹிமாட்டின் பற்றி பார்க்கலாம். இந்த ஹிமாட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல். இது சிந்தட்டிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து இன்விட்ரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ப்ராசஸ் வந்து இன்வைவோ ப்ராசஸ். இது வந்து சிந்தட்டிக்ங்கிறனால இன்விட்ரோ ப்ராசஸ். இப்போ வந்து FE2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் குளோபின் பார்ட். இதில் வந்து குளோபின் பார்ட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் ஃப்ரீ ஹீம்னு சொல்லுவோம். அது கூட ஆக்சிஜன் பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஃப்ரீ ஹீம் வந்து இது கூட போய் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு மியூ பெராக்சோ காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த பெராக்சோ காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரி உடஞ்சி நம்மளுக்கு வந்து ஃபெரைல் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த ஃபெரைல் என்ன பண்ணுது, மறுபடியும் இன்னொரு ஃப்ரீ ஹீம் கூட சேர்ந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஹிமாட்டின் ஆர் மியூ ஆக்சோ டைமர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ மியூ ஆக்சோ டைமர்னாலும் ஹிமாட்டின்னாலும் ஒன்று தான். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹிமாட்டின் பற்றி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. இப்போ நம்ம கேட்காம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரைல் வந்து கேட்காம இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு செட்டில் வந்து ஃபெரைல் கேட்கறக்கு சான்ஸ் இருக்குது. ஃபெரைல்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா Fe411O வரதான் நம்மளுக்கு ஃபெரைல் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த 10th கொஸ்டின். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பவுண்ட் குளோபின் செயின் ஹீம் குரூப் ஆன் எக்ஸ்போசர் டு ஆக்சிஜன் கிவ்ஸ் த அயன் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்குறாங்க. பவுண்ட் குளோபின் ஸ்பீசிஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கணும். நம்ம என்ன பார்த்தோம், ஆப்சன்ஸ் ஆஃப் குளோபின் பார்ட்டை தான் வந்து ஃப்ரீ ஹீம்னு சொன்னோம். ஸோ அது ஆக்சிஜனோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுத்தது, ஹிமாட்டின் கொடுத்துச்சு. ஸோ ஹிமாட்டின் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெராக்சோ டைமர் கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் இந்த O- Fe4 இது வந்து ஃபெரைலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பெராக்சோ தான். ஸோ இந்த 3, 2, 4 இது எல்லாமே வந்து நமக்கு இன்டர்மீடியட்ஸ் தான். ஹிமாட்டின் தான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டு. ஸோ A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள். இது வந்து 2017ல் கேட்டது. அதே மாதிரியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இன்விட்ரோ ரியாக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஃப்ரீ ஹீம் அண்ட் இன் அக்வஸ் மீடியம் த என் ப்ராடக்ட் இஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இன்விட்ரோ ரியாக்ஷன் தான் நம்ம சொன்னோம். ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து ஆக்சோ டைமர் பற்றி தான் கேட்குறாங்க. மியூ ஆக்சோ டைமர். ஸோ ஹிமாட்டின் தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இன்விட்ரோ ப்ராசஸ்னாலும் குளோபின் பார்ட் ஆப்சண்ட்டாக இருக்கும் போதுன்னு கேட்டாலும் ஃப்ரீ ஹீம்னு கேட்டாலும் நம்மளுக்கு வந்து என்ன தான் ஆன்சர் வரும், ஹிமாட்டின் தான் வரும், மியூ ஆக்சோ டைமர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கறனால நமக்கு இப்போ வந்து ஃபெரைல் பற்றி கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.